வெல்கம் பேக் டு டீ கடை பேப்பர் சேனல். நான் சம்பத் பேசுகிறேன். வணக்கங்க. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த விளாக் நான் போடுறேன். கண்டிப்பாக மோஸ்ட்லி நான் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக வந்து நான் வெற்றி ட்ராவல்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணி நான் வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து விலை 1132 ரூபா டிக்கெட்டோட விலை. சரிங்களா? சரி, வெற்றி ட்ராவல்ஸ் நல்லா இருக்குமே, நல்லா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லா வியூஸ்லாம் பார்த்து சரின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா, நான் நினச்சதை விட என் வாழ்நாளே மட்டமான பஸ் வந்து ட்ராவல்ஸ் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். அது என்னென்னா, உள்ளே வந்து ஏறும்போதே வந்து ஹைஜீனிக்குன்ற ஒரு விஷயமே இதில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இதில் அப்பர் பர்த்தில் படுக்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான சேஃப்டினஸுமே இல்லை. பஸ்ஸு அதே மாதிரி டைமிங்க்கு போர்டிங்க்கு வந்து டைமிங்க்கும் வரல. 8:45 எனக்கு உடுமலைப்பேட்டையில் போர்டிங்கு. பட் அந்த மாதிரி வரவே இல்லை. 9:10க்கு தான் வந்தது. சரின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி வரும்போது பார்த்தோம்னா, உள்ளே பஸ்ஸில் ஏறும்போதே வந்து ஒரு 16 வயசு பையன்தான் இருப்பான். அவன் இருக்கான். அவன் தான் அட்டெண்டரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிரைவரும் வந்து ஒரே ஒரு ஆள் தான். அவரும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக தான் இருக்கார். நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே பஸ்ஸுக்குள்ளே ஏசி பஸ்ஸு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டோம். பட் ஆனால் உள்ளே கொசு பறக்குது, பயங்கர கொசு. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, ஓகே, இதை சொல்லுவோம். இந்த மாதிரி வெற்றி ட்ராவல்ஸ் நிறைய நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணுறோம், நிறைய கூகுளில் சர்ச் பண்ணுறோம், நிறைய ரெட் பஸ்ஸில் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணி வந்து பஸ்ஸோட டீட்டெயில்ஸு, வியூஸு, ரேட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் வந்து நான் ஒரு ட்ராவலுக்கு வந்து பஸ்ஸை புக் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அதெல்லாம் நம்ம ஏமாந்துடக்கூடாது இல்லையா? இப்போ 1132 ரூபா கேஷ் வந்து எனக்கு வேஸ்ட்டு தான். எந்த கர்மாந்திரம் இப்படி ஒரு மோசமான ஒரு பஸ்ஸாக இருக்கும் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அதனால் பஸ்ஸில் ஏறினதுலேருந்தே நான் வந்து இந்த பெட்டில் வந்து படுக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. டஸ்ட்டு க்ளீன் பண்ணவே இல்லை, கொசு பறக்குது. அது மட்டும் பஸ்ஸு உள்ளே ஏறும்போது பார்த்திங்கன்னா, இந்த கொசுலாம் போகிறதுக்கு வந்து ஏதோ லிக்விட் ஒரு மருந்து அடிச்சிருக்காங்க போல், அந்த ஸ்மெல்லு. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப மோசமாக இருக்குது பஸ்ஸு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னொரு தடவை பார்க்கணும். அந்த வியூஸ் பார்த்தோ, இந்த ரேட்டிங்ஸ் பார்த்தோ தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பஸ்ஸில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டான இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்களும் கரெக்டான பஸ்ஸில் நல்லா போங்க. என்ன மாதிரி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு 1132 ரூபா பைசாவையும் கொடுத்து நான் கொசுக்கடியிலையும் உட்காந்துக்கிட்டு போய் படுக்கவும் முடியாமல் அவ்வளோ டேட்டியாக இருக்குங்க பஸ்ஸு. நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு எல்லாமே வந்து இன்சர்ட் பின்னாடி நான் எப்படி இருக்குது ட்ராவல் பஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் யாரும் வந்து இந்த விளாக்ஸை பார்த்துட்டு வெற்றி ட்ராவல்ஸுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ஒஸ்ட்டு, வெரி 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 ஒஸ்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த விளாக்ஸை பார்த்துட்டு உங்கள் ட்ராவல்ஸ், உங்கள் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ நான் நினச்சேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஏமாந்துட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க. அதனால் கரெக்டாக பஸ்ஸை செக் பண்ணிவிட்டு உங்கள் ட்ராவல் ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பஸ்ஸில் போயிருக்கும்போது ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.